السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு வந்த அந்த நேரத்தில் மதீனாவில் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டில் தங்கினாங்க. அவங்க வீட்டில் தங்க வேண்டும் என்பது தான் இறைவனுடைய ஏற்பாடும். உள்ளே வந்த பொழுது அனைத்து இஸ்லாமியர்களும் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த அத்தனை நபர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் வீட்டுக்கு அழைத்தார்கள். நீங்கள் எங்கள் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருமே அழைப்பு கொடுத்தார்கள். யார் வீட்டில் தங்கிறது? எல்லாருமே அழைப்பு கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய இந்த ஒட்டகம் எங்கே போய் நிற்கிறதோ அதுதான் நான் தங்க வேண்டிய இடம். அந்த ஒட்டகம் நேராக அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வீட்டில் போய் நின்றுச்சு. அங்கே தங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கே தங்கினார்கள். அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டில் தங்கினாங்க. தங்கக்கூடிய அந்த நாட்களில் எங்கிருந்தாவது உணவு வந்தால் நான் அதை பெருமானாரிடத்தில் கொண்டு போய் கொடுப்பேன். அதை அவர்கள் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எனக்கு தருவார்கள். நான் அதை சாப்பிடுவேன். இது வழமை. ஒரு நாள் அப்படி உணவு கொண்டு வரப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை பார்த்துவிட்டு அதை அவர்கள் சாப்பிடாமல் அப்படியே கொடுத்துட்டாங்க. எப்பவும் வழமை அவங்க சாப்பிட்டு மிச்சத்தை தான் கொடுப்பாங்க. அதுதான் எனக்கும் விருப்பம், எனக்கும் பிடிக்கும். ஆனால் அன்னைக்கு அவங்க அப்படியே சாப்பிடாம மொத்தத்தையும் எனக்கே கொடுத்து விட்டார்கள். சாப்பிடலை. ஏன்னா அந்த உணவில் நிறைய பூண்டுகள் இருந்தது. பூண்டு போடப்பட்டு இருந்தது. பூண்டு அப்படியே பச்சை பூண்டு அப்படியே இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே கொடுத்து விட்டாங்க சாப்பிடாம. நான் கேட்டேன், ஃபஸஅல்துஹு ஹராமுன் ஹுவ, இது சாப்பிட்றது கூடாதா? இது தடுக்கப்பட்டிருக்குதா? ஹராமா அப்படின்னு கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஹராம் அல்ல, வலாக்கின்னி அக்ரஹு மின் அஜ்லி ரீஹிஹி, அதனுடைய வாடை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் நான் சாப்பிட்றதுக்கு வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது தடை செய்யப்படலை. சாப்பிட்டா ஒரு வகையான வாடை வரும். அந்த வாடை அருவருப்பானதாக இருக்கும். அதனால் நான் எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்க. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஃபைன்னி அக்ரஹு மா கரிஹத, உங்களுக்கு பிடிக்காதுன்னா எனக்கும் பிடிக்காது அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு உணவு அப்படின்னா அந்த உணவு எனக்கும் விருப்பம் இல்லை. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, குலூஹு, நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. ஃபைன்னி லஸ்து கஅஹதின் மின்கும், ஏனென்றால் நான் உங்களில் ஒருவரை போன்று அல்ல. என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய நிலை, என்னுடைய சூழ்நிலை வேறு மாதிரியானது. நான் உங்களை போல் அல்ல. இன்னி அகாஃபு அன் ஊதிய சாஹிபி, நான் ஏன் சாப்பிட்றது வேண்டாம், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, என் கூட இருக்கக்கூடிய, என்னோடு உரையாடக்கூடிய, என்னை சந்திப்பதற்கு வரக்கூடிய என்னுடைய தோழருக்கு அது தொந்தரவை ஏற்படுத்தி விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அதனால் நான் சாப்பிட்றதுக்கு வெறுக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது பெருமானாரை சந்திப்பதற்கு வரக்கூடிய, வகியை எடுத்து வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் நபியோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது அந்த நேரத்தில் ஏதாவது அந்த வாடை அவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்துமோ என்று அவர்கள் பயந்தார்கள். அதனால் நான் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் எங்களுக்கு கடுமையான பசி, நாங்கள் சாப்பிட்டோம். அந்த சாப்பாட்டில் நிறைய பூண்டுகள் போடப்பட்டு இருந்தது. நாங்கள் கடுமையான பசியினால் சாப்பிட்டுட்டு அப்படியே பள்ளிக்கு வந்துட்டோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர் கேட்டார்கள், மன் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரத்தில் ஹபீஸா ஷைஅன், இந்த வாடை வீசக்கூடிய இந்த உணவை யார் சாப்பிட்டது அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் தான் சொன்னோம். இந்த மாதிரியான வாடை வீசக்கூடிய உணவை ஒருவர் சாப்பிட்டால் ஃபலா யக்ரப்னா ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதிலே நம்மை நெருங்கி அவர்கள் வர வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ மக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க, ஹுர்ரிமத், அது தடை செய்யப்பட்டுடுச்சு. ஆனால் இது சாப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா அது சாப்பிடக்கூடாது போல இருக்குது, அது தடை செய்யப்பட்டுடுச்சு அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க.
நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி எட்டிய பொழுது சொன்னார்கள், அய்யுஹன்னாஸ் மக்களே, இன்னஹு லைஸபி தஹரீமுன் மா அஹல்லல்லாஹு லி, அல்லாஹ் எனக்கு ஹலாலாக்கியதை ஹராமாக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. இருந்தாலும் அக்ரஹு ரீஹா, அதனுடைய வாடையைத்தான் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் அந்த பள்ளியில் பேணக்கூடிய ஒழுங்குகள் கடமைகளை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். பள்ளியை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய நபர்கள் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும். இதெல்லாம் பள்ளிக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை ஒழுங்கு. இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்கிறது? வாடை வீசக்கூடிய ஏதாவது பிறருக்கு தொந்தரவை ஏற்படுத்தும்படியான ஏதாவது ஒரு வாடையோடு ஒருவர் பள்ளிக்கு வரக்கூடாது. அது பள்ளியினுடைய கண்ணியத்திற்கு அவர் செய்யக்கூடிய அது ஒழுங்கு அல்ல. ஏன்னா பக்கத்தில் அந்த மாதிரியான ஒரு வாடை வீசக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட்டாலோ அல்லது உடம்பில் அந்த வாடை வீசக்கூடிய நிலையில் பள்ளிக்கு வந்தாலோ பக்கத்தில் நின்று தொழக்கூடியவருக்கு அது இடையூறை ஏற்படுத்தும். ரொம்ப அதிகமான கடுமையாக வேலை செஞ்சுட்டு வெயிலில் நின்று வேலை செஞ்சுட்டு விறுவிறுத்து அப்படியே நாம் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேர்வையினுடைய வாடை பிறருக்கு தொந்தரவு ஏற்படுத்தலாம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு சஃப்பில் நின்று ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம தப்பு சொல்லலை, அது அவங்களுக்கு இயல்பு. அப்படி வரும் பொழுது முடிந்தவரை அதை நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சிக்கணும். குறைஞ்சபட்சம் வாயை வச்சு கையை வச்சு வாயை பொத்திக்கணும். ஏன்னா அது பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தும். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், தொழுகையாளிகளுக்கு அவருடைய கவனத்தை சிதறடிச்சிடும். ஒரு அருவருப்பான வாடை வீசுது, அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும்படியான ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கவனம் மாறும். தொழுகை அப்படிங்கிறது இறைவனும் பேசக்கூடிய ஒரு நிலை, மிக உயர்ந்த ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான் தொழுகையில். அந்த நேரத்தில் அவனுடைய கவனத்தை மாற்றுற மாதிரி எந்த விஷயமும் யாரும் செஞ்சிடக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இது மாதிரியான பொருட்களை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸும் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பூண்டு வெங்காயம் போன்ற அந்த வாடை வீசக்கூடிய பொருட்களை அறவே சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. சாப்பிட்டவுடன் அப்படியே பள்ளிக்கு வருவதைத்தான் தடை செய்கிறது. அதுவும் பச்சையான அந்த விஷயங்களை சாப்பிடக்கூடாது. சமைச்சதை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்றைக்கி சமையலில் வெங்காயம் பூண்டு யூஸ் பண்ணாமல் எந்த சமையலும் செய்ய முடியாது. பச்சையாக இருக்கும் பொழுது தான் அதனுடைய வாடை ரொம்ப கராகத்தாக அருவருப்பாக இருக்கும். அதனால் பச்சையாக சாப்பிட்டுட்டு பள்ளிக்கு நிற்கிறத தான் தடை செஞ்சாங்க. ஒருவர் வீட்டில் தொழுகிறாரு அல்லது பள்ளிக்கு கூட தனியாக தொழுகிறாரு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்கன்னா, ஃபலா யக்ரப்னா ஃபில் மஸ்ஜித், மஸ்ஜிதில் நம்மை நெருங்கி நிற்க வேண்டாம் அப்படின்னாங்க. அப்படின்னா ஜமாத்துக்கு வரக்கூடிய நபர்கள் சாப்பிட்டவுடன் உடனே வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஒருத்தர் லேட்டாக தான் வரவே செய்கிறார் அப்படின்னா அவர் வர்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லது தனியாக வீட்டில் தொழுகிறாரு, பூண்டு சாப்பிட்டு தொழுகலாம், அது கராகத்தல்ல. இந்த சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டுறக்கூடாது. இன்னொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபைனல் மலாயிக்கத்தை அதுதான் மிம்மா அதுதான் மீனுகுல் இன்சான், மனிதர்கள் எதை கொண்டெல்லாம் தொந்தரவை பெறுவார்களோ இடையூறை அவர்கள் சந்திப்பார்களோ அதன் மூலமாக மலக்குமார்களும் இடையூறை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்களுக்கும் தொந்தரவாக இருக்கும். மலக்குமார்கள் போகக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய நேரத்தில் மலக்குமார்கள் போவாங்க. குறிப்பாக ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வினுடைய செய்தியை சொல்வதற்கு அவ்வப்போது போய் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி அந்த வாடை உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துமோ அந்த மாதிரி தான் மலக்குமார்களுக்கும் தொந்தரவு ஏற்படுத்தும். அதனால் சாப்பிட்டுட்டு என் பக்கத்தில் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால் வாடை வீசக்கூடிய அருவருப்பான நிலையில் யாரும் ஜமாத்திற்கு அந்த நிலையில் வந்துடக்கூடாது. ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு வேர்வை ஏற்பட்டிருக்குது, அருவருப்பான வாடை நம்ம உடம்புல வீசுது அப்படின்னு சொன்னால் தூய்மைப்படுத்தி கொண்டு சுத்தப்படுத்தி கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும் என்பது தான் இங்கே நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய இறை இல்லத்திற்கு செய்யக்கூடிய கடமைகளை ஒழுங்குகளை பேணி அதை செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.